சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு இல்ல, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்றம் நம்ம இருந்தோம். அதே போல எங்க தலைமையில் இருந்தது. அதுதான் அண்ணன் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து எல்லா பக்கம் ஊடகங்கள் எல்லாமே என்ன அதிமுக உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டீம் வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி செயல்பட்ட பரவாயில்ல, ஒரு ஐடிவி இங்க வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்ல, நாங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். இன்றைக்கு 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல் இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்ல, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு இல்ல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல இவரை வந்து முதலமைச்சரா உருவாக்குனது வந்து அவங்க வந்து சின்னம்மா அவங்க தான். அந்த நேரத்தில் வந்து பார்த்து நான் தான் கூட இருந்தேன், எல்லாம் பண்ண நாங்க எல்லாம் இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்கள அதே போல இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்தி பண்ண சொல்லிதான் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? இப்பவும் நாங்க தெளிவா இருக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும். இப்ப அவர் வந்து சொல்லிட்டார், பேசும்போது அவரும் சொன்னாரு, நாங்களும் சொல்றோம். பொதுச் செயலாளர் அவருதான், மாற்று கருத்துல. இப்பவாது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து ஃபர்ஸ்ட் கட்சி இணைங்க. இப்போ இருக்கிறவங்கள பூரா குறை சொல்லி யாரை வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல, தலைவர் இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க சொன்னது என்ன பண்ணது, திமுக எதிர்த்து தான் நம்ம கட்சி. ஆமா, அதாவது திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அம்மா அப்படித்தான் இருந்தாங்க. அதே பாணி தான் அன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அதே போல தயவு செஞ்சு இனியாவது வந்து வேற மாதிரி சிந்திக்காம இருக்கிறவங்க பூரா வெளியே அனுப்பாம எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த கட்சி பலப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை வந்து தயவு செஞ்சு அவர் செய்யணும். அவ்வளவுதான். இன்னும் குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. நன்றி, வணக்கம்.